ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆறாம் திணை துணைப்பாடம் அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆறாம் திணை அதனுடைய ஆசிரியர் வந்து முத்துலிங்கம். இதில் என்ன சொல்லியிருக்கிறாரு அவர் அப்படின்னா, புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து அங்கங்கே வந்து அகதிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து தமிழர்களை வந்து அழிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். நற்றிணை 153வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, தனி மகனார் சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது இங்கே வெஞ்சின வேந்தன் பகை அலைக்கலங்கி, அதாவது என்ன சொல்கிறாங்க, சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல், அதான் வந்து வெஞ்சினா கோபம், சினம் கொண்ட அரசன் வேந்தன் அரசன் அவருடைய கொடுமை தாங்க முடியாமல் வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால், அதாவது வேற ஊருக்கு வந்து சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வந்து போறாங்க அப்படின்னு சொல்லி நற்றிணை 153வது பாடல் சொல்லுது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அப்ப வெஞ்சின வேந்தன் அதாவது சினம் கொண்ட அரசனின் இது தாங்க முடியாம நல்ல ஊருக்கு புலம்பெயர்ந்து போறாங்க. சினங்கொண்ட அரசனின், அதாவது வெஞ்சின வேந்தன் சினங்கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாம நல்ல ஊருக்கு புலம்பெயர்ந்து போறாங்க. நல்ல ஊர் அப்படின்னா நல்ல, நற்றினைன்னா நம்ம நல்லன்னு வச்சுக்கணும். நல்ல ஊருக்கு புலம்பெயர்ந்து போறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஜியு போப் பாதிரியார். இவர் வந்து கனடாவில் பிறந்தவர். இவர் திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்தவர். இது வந்து பிறந்தது வந்து கனடாவில் பிறந்தவர், திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்தவர். அடுத்து ஃபாரன்ஹீட் 451. இது வந்து ஒரு நூலின் பெயர். இது என்ன அப்படின்னா, 1981ஆம் ஆண்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. லைப்ரரியை வந்து எரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த சம்பவம் மறக்க முடியாத சம்பவம்னு போட்டிருக்காங்க. லைப்ரரியை தான் எரிச்சிருக்கணும். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும், அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற நூலில் இருக்கும்னு சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து தமிழர் பாரம்பரிய நாள் 2012 ஜனவரி 14, 2012ஆம் ஆண்டிலிருந்து ஜனவரி 14ஆம் நாள் வந்து தமிழர் பாரம்பரிய நாள்னு கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 14ங்கிறது தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கலை தான் வந்து தமிழர் பாரம்பரிய நாள்னு சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 8 கோடி பேர் இருக்காங்க. அடுத்தது வன்னி வீதி. வன்னி வீதிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கனடாவில் உள்ளது. தமிழர்களுக்கு சொந்தமான வீதி தான் இந்த வன்னி வீதி. இந்த வன்னி வீதியில் இருக்கும் தமிழர்களை நீங்கள் வந்து, அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, லைப்ரரியை கூட அழிச்சிடலாம், ஆனால் இந்த வன்னி வீதியில் இருக்கும் தமிழர்களை வந்து நீங்கள் ஒன்றும் அழிக்க முடியாது, லைப்ரரியை எரிச்சது மாதிரி இதை எரிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அது வந்து நீங்கள் வன்னி வீதினா தமிழர்களுக்கு சொந்தமான வீதின்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது வந்து 6 மணி குருவி. 6 மணி குருவி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குருவி, இதுக்கு வந்து எல்லையே கிடையாதான். இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும். ஆனால் காகத்துக்கு வந்து பறக்கும் எல்லை 2 மைல் தூரம்னு சொல்லியிருக்கிறாரு. இது எதுக்காக இந்த 6 மணி குருவியை பற்றி சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னா, புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து எங்கும் வந்து சுற்றிக்கிட்டே அகதிகளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லையே கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு. இருந்தாலும் வந்து இந்த 6 மணி குருவியை பற்றி தெரிஞ்சுக்கங்க. திடீர்னு வந்து இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும் பறவை என்னன்னு கூட கேட்கலாம். அடுத்தது இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐங்குறுநூறில் வந்து 5 நிலங்களை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த 6வது நிலம் அவர் சொல்றாரு, முத்துலிங்கங்கிறவர் சொல்றாரு, 6ஆம் திணை வந்து பனியும் பனி சார்ந்த நிலமும், இந்த பனி பிரதேசங்களுக்கு தான் வந்து தமிழர்கள் அதிகமாக வந்து புலம்பெயர்ந்து சென்றது, இதை வந்து பாடாமல் விட்டுட்டாங்க ஐங்குறுநூறில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதுதான் வந்து 6ஆம் திணை பனியும் பனி சார்ந்த நிலம். பனி பிரதேசங்களுக்கு வந்து மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து போயிருக்காங்க, அதை பற்றி ஐங்குறுநூற்றில் பாடாமல் விட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகே, இந்த நூலின் ஆசிரியர் வந்து முத்துலிங்கம். அவர் வந்து அவருடைய குறிப்பில் எல்லாத்தையும் கூட படிக்க வேண்டியதில்லை, இதை மட்டும் கூட தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
என்ன அப்படின்னா வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முத்துங்கிறது ஒரு அணிகலன், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த முத்துங்கிற அணிகலன் அதனுடைய வம்சம் விருத்தியாகும். அதாவது வந்து இந்த 96ங்கிறதுக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த 9 தலைகீழாக போட்டு 6ன்னு போட்டால் கூட அதனுடைய முத்தினுடைய வம்சம் வந்து விருத்தியாகிட்டு முதல் பரிசை தான் வாங்கும். அதாவது 9 தலைகீழாக 6ன்னு போட்டால் கூட இந்த முத்துனுடைய வம்சம் விருத்தியாகி முதல் பரிசை தான் பெறும். ஓகே, இந்த பாடத்தில் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதுமானது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.